நிச்சயமாக உங்களுக்கும் எதன் அடிப்படையில் எந்த ஆர்கனோட எனர்ஜி குறைபாடுனால டிஸ்டர்பன்ஸ் வந்து உங்கள் பாடியில் வந்து கொடுக்கும். சரிங்களா? ஆமாம், இது நான் பயப்படுறதுக்காக சொல்லலை, நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த ஆர்கன் வந்து நமக்கு வந்து ஹீட்டாக இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை எப்படி கூல் பண்ணணுன்ற டெக்னிக்கையும் நான் சொல்கிறேன், அதை கூல் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னந்தலை வழுக்கை இவ்வளவு தொலைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது கிட்னி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது ஏர் வழுக்கையாக ஃபுல்லாகவே வழுக்கையாயிருச்சுன்னா அது கிட்னி ப்ளஸ் லிவர், இவங்க 2 பேரும் அதிகப்படியான ஹீட்டாக இருக்காங்கன்னு அர்த்தங்க. ரொம்ப சிம்பிள். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு முடியும் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுங்க. இந்த சைடு முடியும் வந்து பார்த்திங்கன்னா சரியான அடர்த்தி இல்லை, அடர்த்தி இல்லாமல் அப்படியே சைடு முடியெல்லாம் வந்து உதிருது, உடையுது அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு சிம்டம்ஸ் வருது அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா லிவர் அண்டு கால் பிளேடர் அதிகமான ஹீட்டில் இருக்குன்னு அர்த்தங்க. ஃபுல் வழுக்குங்க, ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தலைமுடி ஃபுல்லாகவே மொட்டை போட்ட மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதுவும் லிவரும் சிறுநீரகமும் அதிகப்படியான வெப்பத்தில் இருக்குன்னு அர்த்தம். பார்த்தீங்களா? இந்த உறுப்பு அதிகமாக ஹீட் ஆனால் தலைமுடி உதிருங்க. நாம் ஆனால் தலைமுடியில் உதிர்ந்துச்சுன்னா தலைமுடி தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம அந்த இதுக்கு ஏதாவது மேலேயே ஏதாவது சொல்யூஷன் இருக்கானே தான் நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? எப்போவுமே இது என்ன ஒரு சிம்டம்ஸ் நம்ம பாடியில் நடந்தாலும் இதற்கான காரணம் என்ன, இதற்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ரூட் காசஸை சிந்திச்சிங்க அப்படின்னா அதற்குரிய காரணம் நிச்சயமாக கிடைக்கும். அப்போ அந்த காரணத்தை சரி செஞ்சோம்னா கிளியர். உங்களுடைய சிறுநீரகத்தை நீங்கள் கூழாக்குங்க, உங்களுடைய லிவரை கல்லீரலை கூழாக்குங்க, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தலைமுடி உதிர்தல்ன்றது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக தடைபட்டு நல்லா வளருங்க. இதுக்கு சில உணர்ச்சிகள்லாம் இருக்குது. சரிங்களா? நீங்கள் அதிகமாக பயப்படும் பொழுது, அதிகமாக கவலைப்படும் பொழுது, அதிகமாக டென்ஷன் ஆகும் பொழுது இந்த 2 உறுப்புகளும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அப்போ இந்த உறுப்புகளுக்கு இந்த மாதிரி சில உணர்ச்சிகள் இருக்குது. இந்த உணர்ச்சிகள் வரப்படும் பொழுது இந்த உறுப்பு பாதிக்கப்படுது. அப்போ இந்த உறுப்புகள் வந்து அதிகமாக ஹீட் ஆகும் பொழுது நிச்சயமாக தலைமுடியில் டிஸ்டர்பன்ஸ் பண்ண தாங்க செய்யும். சரி, என்ன பண்ணலாம்? இந்த உறுப்புக்கு கூல் பண்ணிட்டா அப்படின்னா தலைமுடி உதிர்றதை கட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த தலைமுடி உதிர்றதை கட் பண்ணணும்னா அடிப்படையாக நீங்கள் இந்த உறுப்பை கூல் பண்ணியாகணும். என்ன பண்ணலாம் அப்படின்னோம்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் முதல்ல நல்லா தூங்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ட்ரையாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு நாளைக்கு உங்களுடைய வெயிட்டுக்கு தக்கன நீங்கள் வந்து தண்ணி குடிக்கிறத சாப்பிடணும். அதாவது ஒரு 20 கிலோ வெயிட் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்குது. 20 கிலோவுக்கு 1 லிட்டரு. அப்போ 60 கிலோ இருக்கக்கூடிய நபர் 3 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு டெய்லி எடுக்கணும். அப்போ 100 கிலோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வேறு வழி இல்லை, அவங்க 5 லிட்டர் தண்ணி அவங்க வந்து எடுத்தாகணும். ஓகேங்களா? அப்படியே பிரித்து அதை வந்து எடுத்தாகணும். தண்ணி குடிக்கப்படும் பொழுது நீங்கள் உட்கார்ந்த நிலையில் தண்ணி குடிக்கிறதாங்க நல்லது, நின்ன நிலையில் தண்ணி குடிக்க வேண்டாம். ஓகேங்களா? அப்போ டெய்லி தண்ணி எடுக்கிறதுனால டெய்லி தண்ணியை வந்து நம்ம வந்து வாட்டரை வந்து ஒரு 3 லிட்டர் ஆவரேஜாக 3 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் வரைக்கும் குடிக்கிறதுனால என்ன நடக்கும்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கிற உறுப்புகள் அது அதிகமாக கூலிங்காக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும், வெப்பத்தை குறைக்கும். இதை கொஞ்சம் பழக்கத்துக்கு கொண்டு வாங்க, பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் ஒன்று சொல்கிறேன், ஹிப் பாத் அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பு குளியல். இதில் இடுப்பு குளியல் அப்படின்றது சில பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, நிறைய பேருக்கு இது புதுமையாக தான் இருக்கும். இடுப்பு குளியல் அப்படின்றது என்னென்னா ஹிப் பாத். ஒரு டப்பு ஒன்று வாங்கிக்கோங்க, நீங்கள் உள்ளே உட்கார்ற மாதிரி ஒரு டப்பு. நல்ல நிறைய இன்றைக்கி வந்து பிளாஸ்டிக் ஸ்டோர்ஸில் வந்து கிடைக்கும். நம்ம குளிக்கிற டப்புலேயே நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஒரு டப்பு வாங்கிக்கிட்டு அதுக்குள்ளே நீங்கள் உட்காரணும். உங்களுடைய காலை 2 வெளியில் போட்டுருங்க. உள்ளுக்குள்ளே நார்மல் ரூம் கிளைமேட் வாட்டர், போர் வாட்டர். ஓகேங்களா? ரூம் கிளைமேட் போர் வாட்டர் அப்படியே பிடிச்சிக்கங்க. சரிங்களா? சுடு தண்ணி, ரொம்ப கூலிங்கான வாட்டர் அந்த மாதிரிலாம் கூட வேணாம், நார்மல் வாட்டர் பிடிச்சிங்க, ரூம் கிளைமேட் வாட்டர். நீங்கள் அதுக்குள்ளே உட்காருங்க. தண்ணியை வந்து ஒரு அரை டப்புக்கு வச்சுக்கோங்க, உள்ளே உட்காருங்க. உட்காந்துக்கிட்டு காலை 2 வெளியில் போட்டுருங்க. நீங்கள் வந்து உங்களுடைய மார்புக்கு கீழே தண்ணி இருக்கிற அளவு இருந்தால் போதும், மார்புக்கு மேலே வர வேணாம், அந்தளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். காலை 2 வெளியே போட்டுருங்க. இடுப்பு பகுதி கூலிங் ஆகுங்க. இந்த இடுப்பு குளியல் ஒரு டெய்லி ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் பண்ணிக்கிட்டே வாங்க. என்ன நடக்கும்னா அந்த மார்புக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தும் கூலிங் ஆகும். அதில் குறிப்பாக உங்களுடைய கல்லீரல் கூலிங் ஆகும், உங்களுடைய சிறுநீரகம் கூலிங் ஆகும். உங்களுடைய யூரின் வந்து மஞ்சள் கலரில் போகுது பார்த்தீங்களா? இந்த ஹிப்பாத் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் ஒரு டைம் பண்ண உடனே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். யூரின் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு
ஃபஸ்ட்டு யூரின் அதே போல் சூட்டை கிளப்பி வெளியே போகிற மாதிரி போகும். அடுத்த யூரின் வெள்ளை வெள்ளேர்னு போகும். உங்கள் யூரின் வந்து மஞ்சள் கலரில் போகுதுன்னா உங்கள் உடம்புக்குள்ளே உள்ள சில உறுப்புகள் அதிகமான வெப்பமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ஹிப் பாத் மட்டும் டெய்லி பண்ணிட்டு வாங்க. அப்போ உங்களுடைய இடுப்பு பகுதி வந்து கூலிங் ஆகிறதுனால உங்களுடைய மூளை பகுதியானது வந்து பார்த்தீங்கன்னா வந்து குளிர்ச்சியாகும். மூளை பகுதி குளிர்ச்சி ஆகிறதுனா என்ன ஆகும்? உங்களுக்கு அந்த ஞாபக சக்தி அந்த கூட அதிகமாகும். அதுபோக உங்களுடைய சிந்தனை திறன் கூடும், கிரியேட்டிவிட்டி கூடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு எங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் சொல்கிறோம், இந்த ஹிப் பாத் வந்து அவசியம் எடுத்துக்கோங்க. டெய்லி வந்து ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் வந்து பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்மளுடைய பெருங்குடலும் நம்மளுடைய மூளையும் ஒரே மாதிரியான அமைப்புன்னு சொல்லுவோம். ஏன்னா அது மாதிரி தான் அப்படியே வளைவு குடலாக இருக்கும். இந்த பெருங்குடலும் கூலிங் ஆகும் அந்த ஹிப் பாத்தில். மோஷன் ஃப்ரீ ஆகும், கான்ஸ்டிபேஷன் ஃப்ரீ ஆகும். சரிங்களா? பல விஷயங்கள் நடக்குங்க. சரிங்களா? உங்களுடைய முகப்பரு இருக்குதா, நீங்கள் ஹிப் பாத் பண்ணிட்டே வாங்க, ஃபேஸில் இருக்கக்கூடிய முகப்பரு சரியாகும், உடம்பு ஹீட்டு கிளியர் ஆகும். ஓகேங்களா? உங்களுடைய ஸ்கின்னெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய ரெட்டாக உள்ள தடிப்புகள்லாம் இருக்குதா, ஹிப் பாத் பண்ணிட்டே வாங்க, அந்த ரெட் டாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஆகும். இப்படி நம்ம உடம்புல ரெட் டாட்ஸு, பிளாக் டாட்ஸு, முகப்பொருட்கள், ஹேர் ஃபாலு இதெல்லாம் வர்றதெல்லாம் முதல்ல ஒரு நோயே அல்ல. அதை முதல்ல அடிப்படையாக புரிஞ்சுக்கங்க. உள்ளுறுப்புகளில் அந்த ராஜாக்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தட்பவெப்ப சூழ்நிலை மாற்றங்களை முதற்கொண்டு இப்படி தான் வெளியில் அறிகுறிகளாக காமிப்பாங்க. அதை பேலன்ஸ் பண்ணோம்னா சரியாக வந்துடும். இது போல் பிரச்சனையில்